الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول الشيطان الرجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே ஹாஃபிதுகளே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மாணவ மாணவிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மௌத்துக்கு முன்னால் இந்த குர்ஆனை ஓதி விளங்கி அதை பூர்த்தியாக உம்மத்துக்கு தாவத் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு ஆயுதமாக அத்தாட்சியாக கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அத்தாட்சி தான் இந்த சங்கையான குர்ஆன். உலகத்தில் அல்லாஹ்வை யாரும் பார்த்தவர்கள் கிடையாது. முஸ்லிம்களும் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, மூமின்களும் அல்லாஹ்வை நாம் யாரும் பார்த்தது கிடையாது.
சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டதும் கிடையாது. இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. புத்தி ரீதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்பதை நிரூபிப்பதை விட அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாகத்தான் எங்களுக்கு நிரூபிக்கலாம். இந்த ஹிஜ்ரி 1400களிலே எங்களுக்கு அல்லாஹ்வை பார்த்ததும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் யாரும் கண்டதும் கிடையாது. ஆனால் சகோதரர்களே, எங்களிடம் இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை, உலக முடிவு வரை யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கும் வேதம் தான் இந்த குர்ஆன். உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சந்தேகமா? உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகமா? உங்களுக்கு கலா கதரிலே சந்தேகமா? உங்களுக்கு வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று தேவையா? அல்லது சகோதரர்களே, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு கபரிலே என்ன நடக்க போகிறது? நீங்கள் கபரிலிருந்து எழும்பி மஹ்ஷருடைய மைதானத்தில் என்ன நடக்க போகிறது? மீசானிலே என்ன நடக்க போகிறது? சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, அனைத்தையும் திட்டத் தெளிவாக அணு அணுவாக அல்லாஹ் எங்களுக்கு விளக்கப்படுத்தி இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார். தௌராத், இன்ஜீல், ஜபூர். தௌராத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் யூதர்கள், இன்ஜீலை ஏற்றுக்கொண்ட மக்கள் நமது சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள். இன்ஜீலை ஏற்றுக்கொண்ட மக்கள் குர்ஆனையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் நாம் நம்புகிறோம். ஏனென்றால் இன்ஜீலிலும் இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு வேதத்தையும் அல்லாஹ் ஒரே அடியாக இறக்கினான். தௌராத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரே அடியாக தௌராத்தை எழுதி அல்லாஹ் போட்டார். ஆனால் இந்த குர்ஆன் இறங்குவதற்கு சகோதரர்களே, சகோதரிகளே, 23 ஆண்டுகள் அல்லாஹ் தாமதித்து மெதுவாக இறக்கிய வேதம் இது. சிலர் 10 வயதுக்குள்ள குர்ஆனை படித்து முடிக்கலாம், 20 வயதுக்குள்ள குர்ஆனை படித்து முடிக்கலாம், 30 வயதுக்குள்ள குர்ஆனை படித்து முடிக்கலாம். முடியாது. குர்ஆன் என்ற கடல் உங்களுடைய படிப்பு முடியும் நேரம் சக்கராத்துடைய நேரம். இந்த குர்ஆனுடைய படிப்பு முடியும் நேரம் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வாயாட வந்ததோடுதான் இந்த குர்ஆனுடைய கல்வி முடிவு பெறும். அதுவரைக்கும்
படிக்க வேண்டியதுதான் இந்த குர்ஆன். சகோதரர்களே, சகோதரிகளே, சின்ன பிள்ளைகள் கோட்டணிந்திருக்குது. ஏன் சின்ன பிள்ளைகள் குர்ஆன ஒரு ஆண்டாக பாடமாக்கிய விழா. ஆனால் இது சின்ன பிள்ளைகளை விட வெளியே இருக்கிறார்களே ஊர்ல பல்லாயிரம் பேர் மார்க்கெட்டுகள்லையும் பஜார்கள்லையும் ஆபீஸ்கள்லையும் அரசியல் இடங்கள்லையும் தங்களை செல்வந்தர்கள் என்றும் தங்களை அரசியல்வாதிகள் என்றும் தங்களை பெரியவர்கள் என்றும் சொல்கிறார்களே, இவர்கள் தான் இந்த குர்ஆனை முதலாக படிக்கும். யார் கபருக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, யார் கபருக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, யாருடைய வயது 60 தாண்டி விட்டதோ, யாருடைய வயது 40 தாண்டி விட்டதோ, இவர்கள்தான் தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆனுக்கு கழிக்க வேண்டும். இது சின்ன பிள்ளைகள் இது ஆரம்பத்திலிருந்து மரணம் செய்து பாடமாக்கி ஓதி மௌத் வரை ஓதுவதற்கு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆன், இந்த வேதம், இந்த அல்லாஹ்வுடைய கலாம், இதை பெரியவர்கள், வயதானவர்கள், தாடி படுத்தவர்கள், நீங்க முழு ஏராவுரையும் கூப்பிட்டு வச்சு கேளுங்க. யாராவது ஒரு 5 பேர், யாராவது ஒரு 10 பேர் குர்ஆன முழுக்க படித்தவர்கள் ஒரு 10 பேரை காட்டுங்க. நீங்க கேளுங்க, ஆசை வரும். யாராவது இருப்பாங்க, கையை தூக்குவாங்க, குர்ஆன முழுக்க படித்தவர்கள். குர்ஆனுடைய படிப்பு இது லேப்டாப் படிப்பல்ல. இது குர்ஆனுடைய படிப்பு இது போன் படிப்பல்ல. இது குர்ஆனை நான் பூர்த்தியாக படிச்சிருக்கிறேன் என்று லேப்டாப்பை கொண்டு விரிக்கிறதல்ல. குர்ஆனை நான் பூர்த்தியாக விளங்கி இருக்கிறேன் என்று கொண்டு வந்து கம்ப்யூட்டர் எடுக்கிறதல்ல. குர்ஆனை நான் படித்திருக்கிறேன் என்றால் 2 இடத்தில் தான் அது இருக்கணும். ஒன்று மூளையில், அடுத்தது நெஞ்சு. இந்த 2 தான் குர்ஆனுக்குரிய இடம். எங்களுக்கு குர்ஆன் தெரியும், நாங்க படிச்சிட்டோம், நாங்க ஆராய்ச்சி செஞ்சிட்டோம் என்று கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் காட்டுவது அந்த அளவு புத்திசாலித்தனம். இந்த கல்வி, சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் இந்த கல்வியை மரணம் விடுவதற்கு லேசாக்கி இருக்கின்றார். அல்லாஹ் சொல்கிறார், وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அல்லாஹ் கேட்கிறார், இந்த குர்ஆனை நாங்கள் லேசாக்கி இருக்கிறோம். இத பாடமாக்கக்கூடியவங்க, இதை எடுக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். இந்த குர்ஆனிலே முழு மனித சமூகமும் இந்த குர்ஆன் பக்கம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தாவத் அதுதான். எங்கட தாவத் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தாவத் அதுதான். எதுவரைக்கும் இந்த உம்மத், இந்த சமூகம் குர்ஆன் பக்கம் திரும்பாதோ அதுவரைக்கும் சகோதரர்களே வெற்றியுடைய முதல் படிக்கு கூட வர முடியாது. நாங்க குர்ஆனை சின்ன பிள்ளைகளுக்கு ஒதுக்கிட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படிக்க தொடங்கியது 40 வயதுக்கு பிறகுதான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன படிச்சது எப்ப? குர்ஆன் இறங்கியது எப்ப? 40 வயதுக்கு பிறகுதான். 40 வயதுக்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்க ஆரம்பித்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை படிச்சது எப்ப? உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை படித்தது எப்ப? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை படித்தது எப்ப? எத்தனை வயதுல? கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லாமே 40க்கு பிறகுதான். நாங்க யோசிக்க கூடாது, எனக்கு இப்ப 50 வயது, இப்ப குர்ஆனை படிக்கணுமா, இப்ப இந்த குர்ஆனை விளங்கேலுமா, இப்ப இந்த குர்ஆனை பாடமாக்கேலுமா? முன்னோர்கள் எல்லாமே 40 வயதுக்கு பிறகுதான் இதை படிக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். இதைவிட பெருமதியான, இதைவிட சிறந்த ஒன்று படிப்பதற்கு வேறொன்றும் இல்லை. நம்மில் சிலர் மதரசாக்களை பார்க்கிறது 2ஆம் நம்பரா தான். சிலர், எல்லோரும் அல்ல. மதரசா, குர்ஆன், இந்த கல்வி, இத 2ஆம் நம்பர். படிப்பு ஏறாதவனை கொண்டு போய்த்தான் ஓத வைக்கணும். ஓயல்ல 9 எடுத்தா ஓதப்படாது, படிக்கும். ஓயல்ல 9 எடுத்தா ஓதிடப்படாது, ஓதின மடக்கணும். படிச்சாதான் புத்திசாலித்தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் அனைத்துக்கும் பதில் சொல்றார். அல்லாஹ் சத்தியம் மட்டும் சொல்றார். فَلَا أُقْسِمُ بِالْخُنَّسِ الْجَوَارِ الْكُنَّسِ وَاللَّيْلِ إِذَا عَسْعَسَ وَالصُّبْحِ إِذَا تَنَفَّسَ إِنَّهُ لَقَوْلُ رَسُولٍ كَرِيمٍ. அல்லாஹ் 4 சத்தியம் செய்கிறார். முதலாவது சத்தியம், فَلَا أُقْسِمُ بِالْخُنَّسِ, நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் விரும்பியதன் மீது அல்லாஹ்க்கு சத்தியம் செய்ய இருந்தார். மறைந்திருக்கும் நட்சத்திரம், இது கண்ணுக்கு விளங்குற சாமான். فَلَا أُقْسِمُ بِالْخُنَّسِ الْجَوَارِ الْكُنَّسِ الْجَوَارِ الْكُنَّسِ. சூரியன் உதித்ததற்கு பிறகு, சந்திரன் வெளியானதற்கு பிறகு, அந்த ஓட்டத்திலே மறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். வானவியல், உலகத்துடைய வானவியல் கல்வி, அது குர்ஆனுக்குள்ளதான் இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேச இல்லை. இன்று நம்மில் சிலர் குர்ஆனை வச்சு விவசாயம் படிக்கிறது, குர்ஆனை வச்சு சயின்ஸ் பேசுறது, குர்ஆனை வச்சு எக்ரிகல்ச்சர் பேசுறது. பரவாயில்லை, கடைசியில நீங்க வந்து சேருங்க அல்லாஹ்வுடைய குத்ரத். இல்லன்னா உங்களோட படிப்பு ஹராம். குர்ஆனை வச்சு அல்லாஹ்வை விளங்கல்ல, குர்ஆனை வச்சு இரும்ப விளங்கப்படுத்துறீங்க, குர்ஆனை வச்சு விவசாயத்தை விளங்கப்படுத்துறீங்க, குர்ஆனை வச்சு வைத்தியத்தை விளங்கப்படுத்துறீங்க. குர்ஆனை வச்சு நீங்க அல்லாஹ்வை விளங்கப்படுத்தலன்னா நீங்க செய்வது ஹராம்.
அல்லாஹ் குர்ஆன் இறக்கியது விவசாயத்தை வைத்து நீ அல்லாஹ் விளக்கு. அல்லாஹ் சொல்றார் ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة உலகத்துடைய 8 வகையான விவசாயத்தை பற்றி பேசினது குர்ஆன். எத்தனை வகையான விவசாயம்? 8 வகையான. அல்லாஹ் சொல்றார் ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி. மனிதனே, முஸ்லிமே அல்லாஹ் சொல்றீங்க. இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்டது நினைச்சிடப்படாது. இந்த குர்ஆன் தமிழர்கள், இந்த குர்ஆன் பௌத்தர்கள், இந்த குர்ஆன் கிறிஸ்தவர்கள், இந்த குர்ஆன் உலகத்தில் இருக்கும் அனைத்து மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். நாங்க முஸ்லிம்கள் பொத்தி வச்சிருக்கிறோம், இதை சுருட்டி வச்சிருக்கிறோம். நமது எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க தமிழ் நண்பர்கள், ஒருவருக்காவது குர்ஆனை படிச்சு கொடுக்கலையே. எங்களை எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் பௌத்த நண்பர்கள், ஒருவருக்காவது சொல்லிக் கொடுக்கலையே. நாங்கள் இந்த அறிவு நாங்க சுருட்டி பொத்தி எங்களுக்கு மட்டும்தான் இல்ல. அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றார் ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி. மனிதனே, முஸ்லிமே என்று சொல்ல இல்ல அல்லாஹ், மூமினே என்று சொல்ல இல்ல அல்லாஹ். மனிதனே, கொஞ்சம் உள்ள சாப்பாட கொஞ்சம் பார், இரட்டை பார்க்காது. என்ன விளக்கம் உனக்கு? ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி. இந்த சாப்பாடு எப்படி உனக்கு வருது? ராவைக்கு புட்டு தின்ன போறோம், இடியப்பம் தின்ன போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடியப்பம் எப்படி வந்துச்சு? இந்த புட்டு எப்படி வந்துச்சு? அந்த இடியப்பத்துல சோவி, பருப்பு சோவி, தேங்காய் சோவி, இறைச்சிக்கறி. இது அல்லாஹ் சொல்றான். இந்த சாப்பாடு பிளேட்ட கொஞ்சம் வெட்டி நிப்பா. என்ன பார்? அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா. முதல் விடயம், இந்த ஆகாயத்திலிருந்து தண்ணியை நாங்கள் தான் இறக்கினோம். இது முதல் விடயம். தண்ணி இல்லைன்னா தண்ணி இறக்கிறது யார்? தண்ணி இறக்கிறது யார்? ஆம்ஸ்ட்ராங் சொல்றார், நான் தான் முதல் சந்திர மண்டலத்தில் போய் கால் வைச்சேன். நம்புறோமா இல்லையா? சொன்னவர் யார்? அவர் தான் இறங்கினு சொல்றார், நம்பிட்டோம். நான் தான் முதல் இறங்கினேன். இறங்கினவருக்கு தானே தெரியும் அதை பத்தி, சந்திர மண்டலத்தை பற்றி. மலையை இறக்கிறவர் தானே சொல்லலாம் நான் தான் இறக்கினேன் என்று. வேற யாரும் சொல்லுமா? வீரகேசரியில செய்தி வருது, வீரகேசரி செய்தியை வெளியிடுது. அதற்கு பிறகு நவமணி, தினபதி, தினகரன் எல்லாமே வெளியிடுது. முதல் வெளியிட்ட பேப்பர் எது? வீரகேசரி. வீரகேசரிக்கு தானே அந்த உரிமை இருக்குது, அந்த செய்தியுடைய உரிமை. தேடி கண்டுபிடித்து அல்லாஹ் சொல்றார், வேற யாரும் உலகத்தில் சொல்ல இல்லை, நான் மலையை இறக்கிறேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா. நான் தான் மலையை இறக்கிறேன். மனிதனை யோசி,
400 வருடத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டதை பேசுறோம், அவ்வளவுதான். இரண்டாவது என்ன செஞ்சு ثم شققنا الارض شقا மலையை பொழிய வைத்து பூமியை நாங்கள் தான் பிளக்க வைத்தோம். அதான் பூமி பிளக்க வேண்டாம். நெல்ல போடுறீங்க, மாங்கொட்டையை போடுறீங்க, கொய்யா கொட்டையை போடுறீங்க. மாங்கொட்டையாவது கொஞ்சம் பெருசு, நெல்லோட சைஸ் இந்த சைஸ். இந்த நெல்லுக்கு சக்தி இருக்குதா பூமியை பிளந்து மேல வாரதுக்கு? புழக்கிறோடு இருக்கானா இல்லையா பூமிய? அவரக்கொட்டைக்கு சக்தி இருக்குதா? இந்த அவரக்கொட்டையை நீங்க பூமியில நாட்டியதோடு பூமியை பிளந்து வெளியே வாரதுக்கு அல்லாஹ் கேட்கிறார், நான் தானே புழக்க வைத்தது, வேற யாரும் சொல்ல இல்லையே. இதுக்கு முன்னாலே யாரும் சொல்லி இருக்கிறார்களா? நான் தான் புழக்க வைத்தேன் இல்லையே. சொன்னது அல்லாஹ் தானே முதலாக. வேற யாரும் சொல்லி இருந்தா எடுத்துட்டு வாங்க, அது பார்ப்போம். புழக்கும் முறையும் அல்லாஹ் சொன்னான். ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا. இப்ப அல்லாஹ் சொல்றார், உங்களோட அடிப்படையான சாப்பாடு 8 வகையான சாப்பாடு தான். எத்தனை வகையான சாப்பாடு? 8 வகையான சாப்பாடு. அதுல முதல் சாப்பாடு ஹப், விதை. فأنبتنا فيها حبا. விதையை நாங்க தானே முளைக்க வைக்கிறோம். இடியப்பம் சாப்பிடுறோம், நெல்லிருந்து வளர்றாரு கோதுமை விதை. விதைகள் நெல்லு, அரிசி, கோதுமை, சோளம், கொரக்கன் எல்லாம் விதை. முதல் சாப்பாடு. இரண்டாவது குர்ஆன் சொல்லும் சாப்பாடு கிரேப்ஸ், திராட்சை. திராட்சை இருக்கிறது, அது போல சக்தியான சாப்பாடு. இதை நாங்கள் வெளியாகிறோம். மூணாவது கதும். கதும் என்ன? வெட்ட வெட்ட தலைக்கும் மரம். உலகத்தில் வெட்ட வெட்ட தலைக்குதே முருங்க மரம். ஒவ்வொரு மரமும் சேரும். கரும்பு வெட்ட வெட்ட தலைக்கும் மரங்களை நான் தான் உழைக்க வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றார். நாலாவது சாப்பாடு, ஆக பலமான சாப்பாடு ஜைத்தூன். என்ன சாப்பாடு? ஜைத்தூன் என்ன? ஒலிவ். ஒலிவ் ஏன் ஜைத்தூன்? உலகத்தில் 1000-1500 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரே ஒரு மரம் ஜைத்தூன் மரம் மட்டும்தான். ஜைத்தூனுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, குலு ஸைத் வத்தஹிது பி. ஜைத்தூன் எண்ணெய் சாப்பிடுங்க, தலைக்கு உடம்பு தைரியமா. ஜைத்தூன் ஜைத்தூன் எண்ணெய அடுப்புல போட்டு சாப்பிடுறது இல்ல, சும்மா குடிக்கிறது. ஜைத்தூன் காய சாப்பிடுறது. ஜைத்தூன் வளைந்த இடங்கள் தான் பலஸ்தீன். பலஸ்தீன்ல தான் ஜைத்தூன் மரம் அதிகம். அதாவது அல்லாஹ் வத்தீனி வஸ்ஸைத்தூன். அப்ப ஜைத்தூன் என்ன? சாப்பாட்டுக்கு தேவை, தலைக்கு பூச தேவை. எத்தனாவது சாப்பாடு அல்லாஹ் சொன்னா? முதல் ஹப் விதை, வஇனம் கிரேப்ஸ், வகதும் வெட்ட வெட்ட முளைக்கும் மரம், வஸைத்தூன். நாலாவது ஜைத்தூன். ஐந்தாவது சாப்பாடு தான் வநஹ்லா, ஈச்ச மரம். என்ன பழம்? ஈச்சம்பழம். ஈத்தப்பழம் இருக்குது. ஈத்தப்பழத்துடைய 40-50 வகை.
ஈத்தம்பழம் அவ்வளவுமே ரத்தம் தான். ஈத்தம்பழம் அவ்வளவுமே ரத்தம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களுக்கு வருடத்துக்கு ஒரு தடவை கொடுத்தது 80 புசல் ஈத்தம்பழம். ஈச்சம்பழம் பிரசவ நேரம் பாவிக்கிற ஈத்தம்பழம் ருத்தம். பச்சை ஈச்சம்பழம் பிரசவ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் அல்லாஹ் ருத்தம பத்தி பேசுறார். ஈச்சம்பழம் காலையில் 7 சாப்பிட்டால் நஞ்சி உடம்புல ஏறாது. காலையில் 7 ஈச்சம்பழம் சாப்பிட்டால் நஞ்சி வேலை செய்யாது. ஈச்சம்பழம் மட்டுமல்ல, ஈச்சம்பழத்துடைய கொட்டை இருக்குது. அந்த கொட்டையில காஃபி இருக்குது. உலகத்திலே ஆக பிரபல்யமான காஃபி ஈச்சம்பழ கொட்டையுடைய காஃபி. உடம்புல உள்ள கேஸ்ட்ரிக், உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர், எத்தனையோ வகையான நோய்க்கு மருந்து ஈச்சம்பழ கொட்டை. அல்லாஹ் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறான். ஈச்சம்பழம் எத்தனாவது சாப்பாடு இது? முதலாவது என்ன சாப்பாடு? ஹப்பா, விதை. இரண்டாவது சாப்பாடு وعنبا وقضبا وزيتونا ونخلا. ஆறாவது அல்லாஹ் சொல்றார் وحدائق غلبا. அடர்த்தியான தோட்டங்கள், அடர்த்தியான தோட்டங்கள். ஏழாவது சொல்றார் வஃபாகிஹா, பழங்கள். இதை நான் தான் உருவாக்குறேன். எட்டாவதா சொல்றார் வஅப்பா. அப்பா என்ற அரபுல மிருகங்கள் சாப்பிடுமே புல்லு, இதையும் நான் தான் உருவாக்குறேன். மதாஅன் லகும் வலிஅன்ஆமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்களுக்குமாக இந்த 8 வகையான சாப்பாடையும் நான் தான் பூமிக்குள்ளிருந்து உருவாக்குறேன் என்று அல்லாஹ் அக்ரிகல்ச்சரை படிச்சு தந்துட்டு இதோடு நிறுத்தாட்டப்படாது, பின்னுக்கு விரிக்குது. இல்ல குர்ஆன் நல்ல அக்ரிகல்ச்சர் பேசுது, விவசாயம் பேசுது. ஓ, விவசாயம் பேசுதுதான், அதோட சேர்த்து பின்னாயத்தை ஓதோடு என்ன فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ. ஒரு நாள் வரப்போகுது, சத்தம் ஒன்று கேட்கும், பாரிய சத்தம். அந்த சத்தத்தோடு மனிதர்களுடைய காதுகள் எல்லாம் செவிடாக மாறிவிடும். அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது உண்மை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் இந்த 8 வகையான தானியங்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறார். இதுதான் குர்ஆன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆன் ஒரு நாளும் பயங்கரவாதத்தையோ, இந்த குர்ஆன் ஒரு நாளும் அவனை கொல்லணும் இவனை கொல்லணும் என்று பேசியதல்ல குர்ஆன். இன்று முஸ்லிம்கள் குர்ஆனை விளங்காததால் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு பொய்ய படிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன் நீங்க விளங்குறதுக்காக. குர்ஆன் மனிதர்களை கொல்லும்படி சொல்லுதா? மனிதன் அல்ல, எறும்பு இருக்குது, எறும்ப கூட கொல்லக்கூடாது என்று பேசியது குர்ஆன் மட்டும்தான். இன்ஜீலிலே கிறிஸ்தவர்களுடைய ஏட்டிலே இருக்கிறது சுலைமான், எங்களுடைய குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாரார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் அல்லாஹ் உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருந்தார். நமக்கு தெரியும், உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர் தான். ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது துல்கர்னைன், மூன்றாவது நம்ரூத், நாலாவது புக்தனஸர். உலகத்தை ஆண்டவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாரார். வரும் பொழுது ஒரு எறும்பு பேசுது.
என்ன பேசுது? ஒரு எறும்பு, எறும்புடைய பாசையையும் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். وقالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون فتبسم ضاحكا من قولها. முஸ்லிம்களே, படிச்சு கொடுக்க போயிரு, சகோதரர்களுக்கு படித்து கொடுங்க. தமிழ் சகோதரர்கள், பௌத்த சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாரா குர்ஆன்ல உள்ள சம்பவம் இது. ஒரு எறும்பு சொல்லுது, சுலைமானுடைய பட வருது, உங்களை நசிச்சிடுவாங்க, எல்லாரும் கூடுகளுக்குள்ள போயிடு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படையை நிறுத்திட்டாங்க. ஒரு முஸ்லிம் எறும்ப கூட சாகடிக்க முடியாது. ஒரு முஸ்லிம் எறும்ப கூட கண்டு கொடுத்து விளங்குது இல்லை, இத கூட நீ சாகடித்தா நீ முஸ்லிம் இல்லை. எறும்ப பத்த வைக்கிறாய், நெருப்ப வச்சு எறும்ப பத்த வைக்கிறாய், நீ பெரிய துரோகம் செஞ்சிட்டாய் அல்லாஹ்வுடைய படைப்பு. எறும்புக்கே கருணை காட்டியதுதான் இந்த குர்ஆன், இந்த இஸ்லாம். நாங்க சொல்ல தவறியதாலதான் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்ற பட்டம் வந்தது எங்களால. நாங்க செஞ்ச தவறு, நாங்க செஞ்ச தவறுதான் சகோதரர்களே. இது நமது சகோதரர்கள் தமிழர்களுடைய தவறு அல்ல, இது நமது சகோதரர்கள் பௌத்தர்களுடைய தவறு அல்ல, இது நமது சகோதரர்கள் கிறிஸ்தவர்களின் தவறு அல்ல. நாங்க முதல் படிக்க வேண்டிய குர்ஆன் படிச்சா தானே கூப்பிட்டு சொல்லலாம், சகோதரனே இது இருக்கு குர்ஆன்ல, இது இருக்குது குர்ஆன்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, சின்ன பிள்ளைகள் குர்ஆனை ஓதும், ஆனால் யார் கபருக்கு நெருக்கமோ நீங்க குர்ஆனை படிக்கணும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله.
أشهد أن محمدا رسول الله حي على حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا எனது அழைப்பை ஏற்று வருகின்ற வேறாவூர் போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றொரு நிகழ்வுக்கு செல்ல இருந்தனால் 5 நிமிடம் உங்களுடைய உரையாக இருக்கின்றார். வேறாவூர் போலீஸ் பொறுப்பதிகாரி HMK ஜெயதசன் அவர்களை சிறிது நேரம் உரையாற்றுமாறு அன்போடு படிக்கின்றோம். இவருடைய உரையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நடைபெறும் என்பதை நாம் அறிய தருகின்றோம். සියලු දෙනාටම අල්ලා දෙවියන්ගේ පිටායි නගරු 5 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு போகணும். சின்ன உற்சவம் இருக்குது அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில், அதுக்கே சரியாக சிவன்ட்டு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் போகணும். எப்படினாலும் நம்ம இங்கே வந்து இப்போ இந்த பள்ளி உள்ளுக்கு வந்த போகிறோம். இந்த நம்மளோட மௌலவி அஹமது ரசாம் மௌலவிட்ட கதை நான் கேட்டு இருந்தது. அதில் நான் சரியான எனக்கு மனதுக்கு வந்த அந்த கதை, குரான் சரியாக ஸ்டடி இருந்தால் இந்த உலகத்தில் சின்ன பிரச்சனை கேட்கும். நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து நம்மளோட ஆஃபீஸுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த புத்தகம் வச்ச சைட்டில் நான் பைபிளும் குரானும் நம்மளோட திருப்பிட்டங்க வச்சிருக்கேன். நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து பாருங்கள். நான் ஒரு கிழமைக்கு ஒரு பேப்பர், அது சிங்கள குரான் நான் படிக்கிறேன். இந்த குரான் சரியாக ஸ்டடி பண்ணி இது வாசிச்சு இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாம் பணம் எல்லாம் பேர் முஸ்லீம், ஸ்பெஷலி முஸ்லீம் மார்கள் பார்க்க குரான் இது முஸ்லீம் மார்களும் மட்டும், இது வேறு யாரும் பார்க்கக்கூடாது, இது கை வச்சு கூடாது, அது போய் அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு இந்த குரானில் இருந்து எல்லாம் உலகில் இருந்து இந்த எல்லாம் நடந்து பார்ப்போம். அதில் தான் சரியா இந்த மனுஷனுக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை, அதுக்கு இந்த மார்க்கம் காட்டு இருக்கு குரான். இது நான் வெரி சாரி யுவர் ஸ்பீச் டிஸ்டர்ப் பண்ணேன்.
பட் எப்படினாலும் நான் இந்த டைமுக்கு வந்தேன்னா அது நல்ல டைமில் நான் வந்தது இந்த உள்ளுக்கு நான் நல்லா வாசிச்சிருந்தது இந்த நம்மளோட மௌலவி சொன்ன கதை உங்களுக்கு நான் எஸ்பெஷலி இன்வைட் பண்ணுறது சொல்றது குரான் சரியாக ஸ்டடி பண்ணுண்டா உங்களுக்கு சின்ன பிரச்சனை வராது சின்ன ஒரு குடும்பத்திலே சின்ன பிரச்சனை வராது நேற்று நமக்கு சரியான மனவர் என்ன தெரியுமா நாம் 38 வருஷம் போலீஸில் வேலை செய்யிருக்கு 32 இயர்ஸ் முஸ்லிம் கேர்ள் அட வச்சிருக்குது நான் நேற்று ராவுல மட்டும் நேற்று ராவுல நம்ம போலீஸ்ல வேலை செய்ய கொண்டிருக்க கேட்டு பாருங்க நேற்று ராவுல ஒரு முஸ்லிம் கேர்ள் அவருக்கு 32 வயசு முஸ்லிம் கேர்ள் கொண்டாந்து அட வச்சிருக்கோம் அதனால் இந்த 38 சர்வீஸ்ல நான் கண்டேன் நேற்று தான் கண்டேன் என்ன பிரச்சனை அவர் ஹெரோயின் வித்து முடிச்சு கொண்டாந்து குரான்ல கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க இந்த ஹெரோயின் கஞ்சா இந்த சாராயம் என்ன சொல்லிருக்கு அது யாரான் இந்த பக்கம் பார்க்க வேண்டாம் இந்த பெட்டிகுலர்ல இப்ப 7 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஹெரோயின் கூட பிடிச்சிருக்கு 223 கேசஸ் பிடிச்சிருக்கு போன வருஷத்திலே ஏதாவது மட்டம் சரியான எனக்கு சரியான மனம் வரும் நான் வேலை செய்ய அனுராதபுரம் பக்கம் குருநாயகர் நான் மன ஏரியாவில் முஸ்லிம் மார்க்கெட் ஏரியாவில் வேலை செய்யும் இந்த மாதிரி நான் ஒரு நாளும் கண்டேன் நெடுக அடி நடக்கு சண்டை குடும்பம் நெடுக மனுஷி வேறு புருஷன் வேறு இருக்கு நீங்க ஒரு நாளைக்கு கோர்ஸுக்கு கொஞ்சம் வந்துட்டு பாருங்க எவ்வளவு முஸ்லிம் மக்கள் வருவது மனுஷி இந்த பக்கம் புருஷன் இந்த பக்கம் காசு போடுறது போடும் அது இந்த குரான்ல சொல்லியிருக்கா எனக்கு சரியான மனம் இந்த ஹெரோயின் அடிச்சு கண்டா அடிக்கிறது அது முஸ்லிம் மக்கள் இல்லை சும்மா அவரோட பேர் மட்டும் தான் முஸ்லிம் அவர் முஸ்லிம் இல்லை நீங்க இந்த குரான் எடுத்துட்டு பாருங்க அவர் முஸ்லிம் நபி நாயகு துமா கவதாபர் இனிமே ஒரு நாள் அவட பாடம் கிசி தவசம் இந்த மாதிரி சொல்லணும் அந்த ஹிஸ்டரி பாருங்க நம்மட வீட்டில் நியாஸ் மௌலவி நம்மட அம்மாவுக்கு கடவுள் மாதிரி நம்மட அம்மாவுக்கு நியாஸ் மௌலவி கடவுள் மாதிரி முந்த நாள் அவட சன் வந்தது இங்கே ஏதாவது நாங்கள் அம்மாவுக்கு டக்கட்டா உடனே கோல் பண்ணி சொன்னது நியாஸ் மௌலவியோட சன் இங்கே வந்திருக்கு சின்ன வீட்டுக்கு கேட்டேன் සිංහලෙන් ඔබ හරි වාසනාවන්තයි. වාසනාවන්තයි. ඒ නිසා මුස්ලිම් මිනිස්සු කියන්නේ මේ ලෝකේ ඉන්න වැදගත් මිනිස්සු. ඒ මිනිස්සුගේ මේ උන්නට කෙල ගහන උඩ බලන්න. මේ කුරානේම කියලා නැහැ. කුරාන් එකත් එක්ක ජීවත් වෙන්න මේ සිංහල මිනිස්සුත් හැදෙනවා කුරාන් එක්ක ජීවත් වෙන්න. ඒක තමයි වැදගත්. මම ඔයගොල්ලෝ සියල්ලම අල්ලා දෙයියක ආරක්ෂා බාර කරනවා ඔයගොල්ලෝ අල්ලා දෙයිය බලා ගන්නවා මේ ළමයි ஸ்பெஷல் ළමයි இந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூட புள்ளைகளுக்கு எல்லாம் நான் கலைக்கோணும் கொஞ்சம் எனக்கு இந்த தமிழாலை கலைஞ நேரத்தில் சின்ன புள்ள இருக்குது இந்த நம்மளோட அதே இந்த பேர்ட்ஸ் எப்படினாலும் கொஞ்சம் நான் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண யாரும் சரி கொண்டாந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் கலைப்போம் ரைட் சாரி யூ ஆர் டிஸ்டர்ப் யுவர் ஸ்பீச் நான் போகணும் அதில் 7:30 வர எனக்கு இன்வைட் பண்ணுங்க மிச்சம் நன்றி எல்லாம் நல்லா தெய்வ வளர
எங்களுடைய முன்னிலையில் சிறிது நேரம் உரையாற்றி சென்ற வேறாமல் போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வேதம் தான் நம்முடைய இந்த குர்ஆன். ஆனால் இந்த குர்ஆனை படித்து விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் புத்திசாலி. ஒவ்வொரு பெரியவரும் ஒவ்வொரு சின்னவரும் எவ்வாறு சஹாபாக்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் முன்னுரிமை கொடுத்ததே இந்த குர்ஆனுக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளில் அழிந்த ஒரு சுன்னத் இருக்கு, அழிஞ்சிச்சு. என்ன சுன்னத் தெரியுமா? நாங்க சுன்னத்துகளுக்காக எவ்வளவு சண்டை பிடிக்கிறோம். மிக முக்கியமான ஒரு சுன்னத் அழிஞ்சிருக்கு. என்ன சுன்னத்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையில் 60 ஆயத்துக்கும் 100 ஆயத்துக்கும் இடையில தான் ஓதுவாங்க. ஆனா எங்கட பள்ளிகள்ல வல்லோஹா ஓதுற பள்ளி இருக்கு. சுபஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுற பள்ளி இருக்கு. சுபஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுவித்தது 60க்கும் 100 ஆயத்துக்கும் இடையில். எவ்வளவு பெரிய ஒரு சுன்னத் இது! ஒரு நாளைக்கு 100 ஆயத் காலால கேட்டா அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பிடும். 30 நாள், ஒரு நாளைக்கு 100 ஆயத்து வீதம் 30 நாள் 3000 ஆயத்து காலால கேட்பார். அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையில ஓதுற சூரா யூசுப், சூரா மரியம். தாபீஈன்கள் சொல்லுவாங்க, நாங்க சூரா யூசுப்பை பாடமாக்கினது உஸ்மான் ரலியல்லாஹுடைய தொழுகையில வச்சுட்டான். எங்கட பெரியவங்களுக்கு சூரா யூசுப் என்னன்னு தெரியாது நினைக்கிறது. சூரா யூசுப் ஓதப்படும் வரை சுபஹ் தொழுவமானாங்க, சண்டை பிடிச்சிருக்கும். ஆகப்பெரிய சுன்னத்தோடு அழிஞ்சிருக்கு, யாரும் பேசுறது இல்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சூரா யூசுப் ஓதுவார்கள். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய கவலை பிரச்சனை அனைத்தையும் உன்னிடம் முறையிடுகிறேன் யா அல்லாஹ். தேம்பி தேம்பி அழுவார். ஆக பின் சப்புல இருக்கிற சஹாபிக்கு அந்த சத்தம் கேட்கும். சகோதரர்களே, எங்கட வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான். நீங்க நினைக்காதீங்க ஏறாவூர்ல படிச்சவங்க குறவு, லோயர்மார் குறவு, ஜட்ஜ்மார் குறவு, டாக்டர்மார் குறைய, எல்லாம் கம்ப்ளீட். நல்ல டாக்டர்ஸ்மார் இருக்காங்க ஏறாவூர்ல, நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, தேர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள், நல்ல லோயர்ஸ் இருக்கிறாங்க ஏறாவூர்ல, பெரும்பெரிய வியாபாரிகள் இருக்கிறாங்க, நல்ல செல்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது சகோதரர்களே. நல்ல இன்டெலிஜென்ட் இருக்கிறாங்க ஊர்ல, ஒன்றே ஒன்று இல்லை. இவங்க எல்லாருக்கிட்டையும் குர்ஆன் இருக்கிறான்னு பாருங்க.
இவங்க எல்லா இடத்திலையும் குர்ஆன் இருக்குதான்னு பாரு, உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்ல, அதுதான் எங்களுடைய தோல்விக்கு காரணம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, இந்த குர்ஆன் பக்கம் பார்வை செலுத்து. அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றார், ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ் வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ். மூணாவது சத்தியம் முன்னோக்கும் இரவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா அஸ்அஸ். நாலாவது சத்தியம் வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், மூச்சு விடும் அதிகாலை மீது சத்தியமாக, காலை மீது சத்தியமாக. இன்னஹு லகவ்லு ரசூலின் கரீம். இந்த குர்ஆன் இருக்கவே தாழ்ந்தவருடைய பேச்சல்ல, ஊர்ல கேவலமானவருடைய பேச்சு நினைச்சிடாத குர்ஆன். இந்த குர்ஆன் தான் உலகத்தின் ஆக உச்சநிலை அடைந்த சங்கையான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சு. இது படிப்பு ஏறாதவன் ஓதுறதல்ல. இது படிப்பு ஏறாதவனை கொண்டு போய் மண்டையில பூத்திர சாமான் இல்லை. இது ஆக இன்டெலிஜென்ட் படிக்க வேண்டியது. ஏன் இதை இறக்கியவர் சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லேசானவர் இறக்கவில்லை. இறக்கையை விரித்தால் முழு கிழக்கும் மறைந்துவிடும். இன்னஹு லகவ்லு ரசூலின் கரீம். சங்கையானவருடைய பேச்சு இது. ஜிப்ரீல் யார்? ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. ذي قوة, அவரை விட பலசாலி இல்லை. அவருக்கு தான் குர்ஆனை கொடுத்தார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில குர்ஆனை கொடுக்கையில் அல்லாஹ், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கவில்லை. மலக்குல் மௌத்துடைய கையில் அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கவில்லை. நீ போய் கொடு, இல்லை, சையதுல் மலாயிகா மலக்குகளின் தலைவர் நீ எடுத்துட்டு போகிறார். ஏன் இது சாதாரண குர்ஆன் அல்ல சகோதரிகளே. நாளாந்தம் நியூஸ் வாசிக்க நேரம், பேப்பர் வாங்க நேரம், பேப்பர் வாசிக்க நேரம், 9 மணி செய்தி பார்க்கணும், 8 மணி செய்தி பார்க்கணும், தூக்கம் போகாது. ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுனீங்களா, தபாரக்கல்ல ஓதுனீங்களா, கண்ணை பொத்த போறீங்க. நாளைக்கு கபருக்கு வருமா உங்களோட நியூஸ் பேப்பர்? தபாரக்கல்ல ஓத நேரம் இல்ல, பிஸி, காசிக்கு பிஸி, வேலை நேரம் இல்ல, அரசியல் வேலை. கண்ணியமிக்க சகோதரர்களே, விளங்கும், கொஞ்சம் சொன்னோம், விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும். கியாமத்துடைய நாளையில் ஏறாவுள்ள தலைவர்கள் யார்? யார் தலைவர்? கோடீஸ்வரர், பணக்காரரா? பெரிய அரசியல்வாதியா? ஏறாவுரின் தலைவர் கியாமத்திலே இல்லை. குர்ஆனை சுமந்தவர்கள் மாத்திரம்தான். அது யாராக இருக்கலாம்? அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவர் டாக்டராக இருக்கலாம். அல்லாஹ் அரசியலுக்காக தலைவராக்க மாட்டான், குர்ஆனுக்காக தலைவராக்குவார். இரண்டாவது தலைவர்கள் யார்? அத்வலுன் நாஸி அஅனாகன் யௌமல் கியாமத்தி அல் முஅல்லினூன். மோதின்மார். யார் தலைவர்கள்? மோதி. அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைத்தது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றார், அந்த ஜிப்ரீல் யார் தெரியுமா? அலைஹிஸ்ஸலாம். ذي قوة, மிக பலசாலி.
லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை இறக்கையுடைய ஓரத்தால் அப்படியே தூக்கினார். ஒரு ஊரை தூக்குற சக்தி யாருக்கு இருக்கு? எதுவரை தூக்கினார்? வானத்துடைய முகடு வரை தூக்கினார். வானத்தில் இருந்த மடக்குகள் அந்த ஊரில் வாழ்ந்த நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டார்கள். எவ்வளவு தூரம் உயர்த்திருக்கு ஒரு ஊர், அப்படியே உயர்த்தி அடுத்த பக்கம் பெருக்கினார். இவ்வளவு பலசாலி இடம் கொடுத்த போவார். ஏன் சொல்ல வாருன்னா சகோதரர்களே, இன்று எல்லாருமே அவமதிச்சு ஒன்றுதான் போவார். விடுதலைக்கு எவ்வளவு பேர் உலமாக்கள் இல்லை, உலமாக்கள் மன்னிச்சு கொள்ளு. எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, தாடி மருத்துவம் இருக்கிறீங்க, டாக்டர்ஸ்மார் இருக்கிறீங்க, இன்ஜினியர் இருக்கிறீங்க, லோயர் இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கிறீங்க. நான் கேட்கிறது, உங்களுக்கு வயசு 60, எனக்கு அரவாசி குர்ஆன் தெரியும், கையை தூக்கி காட்டு பார்ப்போம் வேண்டும் வேண்டாம். எனக்கு காவாசி குர்ஆன் தெரியும், 7 மண்டல் கையை தூக்கி காட்டு. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆடு மேய்த்தவர், ஆடு மேய்த்த அடிமை. ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு வந்தாங்க, சொன்னாங்க இன்னக குலாமுன் முஅல்லம், நீ என்ன படிக்கிற புள்ள மகன், வா ஆடு மேய்க்கிறத விட்டுட்டு வா அப்படின்னு பக்கத்துல வச்சு கொண்டாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து 70 சூறாக்களை நான் பாடமாக்கிக் கொண்டேன். ஓதமுலே பாடு. ஆடு மேய்க்கிற ஒரு ஆளுக்கு குர்ஆன படிக்கலும் வேண்டாம். இவட தெரிகிற நீங்கள்லாம் நாங்கள்லாம் எவ்வளவு படிக்கலாம் சகோதரிகளே. கண்ணியம் பகல். பணக்காரவங்க பிள்ளைய ஹாபிஸாக்க மாட்டாங்களே, செல்வந்தர்கள் பிள்ளைகள் ஓதுவிக்க மாட்டாங்களே. ஏன் ஓதுவிச்சா தொழில்? ஓதல் தொழிலா? ஓதல் தொழிலா சகோதரர்களே? ஓதல தொழிலாக்கினது யார்? யார் ஓதல தொழிலாக்கியது? பௌத்த சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், அஹ்மது ருமா தொழிலா? சேவை செய்யறாங்க, சேவை செய்யறாங்க சமூகத்திற்காக. குர்ஆன் தொழில் அல்ல, ஹாஃபிஸ் தொழில் அல்ல, ஆலிம் தொழில் அல்ல, சமூகத்திற்கான சேவை. உண்மையான ஹாஃபிஸ் ஆலிமுக்கு 2 வார்த்தை போதும். எந்த ஒரு பெறற்றது, ஏழாவது பெறற்றது 2 வார்த்தை போதும். அதற்கு பேர் தான் இஸ்முல் ஆதம். ஆனா பாவிக்க மாட்டான். அதற்கு பேர் தான் இஸ்முல் ஆதம். பாவிக்க மாட்டான். துனியாவுக்கு பாவிக்க மாட்டான். முற்காலத்தில் இஸ்முல் ஆதம் அறிந்த 3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாச்சாவுடைய மகன் ஆசிப் பின் பர்ஹியா, இரண்டாவது அப்துல்லா பின் தாமிர், மூன்றாவது பல்ஆம் பின் பாஊர். இந்த 2 பேரும் யூசுப் பின் பர்ஹியா பாவிச்சார், பல்கீசுடைய சிம்மாசனத்தை எடுக்கிறார். وقال الذي عنده علم من الكتاب أنا آتيك به قبل أن تقوم من مقامك وقال الذي عنده علم من الكتاب أنا آتيك به قبل أن يرتد إليك طرفك. சொன்னார், கண்ணை மூடி துறக்கிறதுக்கு இடையில விழுந்த வெப்பு. இஸ்முல் ஆதம் உலமாக்கட்ட இருக்குது, மறக்கி இருக்குது, பாவிக்க மாட்டாங்க. துனியா ஒரே ஒரு ஆள் பாவிச்சார் துனியாக்கு, பல்ஆம். அல்லாஹ் சொல்றார், கமதலில் கல்ப், இவன் நாய போல துனியாக்கு பாவிச்சான். அவ்வளவு பெரிய பலம் உலமாக்கட்ட இருக்குது. ஆனா துனியாவுக்கு
அதுக்கு பாவிக்க மாட்டார்கள். சகோதரர்களே, இவ்வளவு பெருமதியான குர்ஆன் செல்வந்தர்கள் பிள்ளைகளை ஓதுவிக்கும், குர்ஆனை கொடுக்கணும். ஒவ்வொரு முஸ்லிம், நீ செல்வந்தன், நீ படித்தவர், யாராக இருந்தால் அவ்வளோ பலமான குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், ذي قوة عند ذي العرش مكين. அர்ஷுடைய அல்லாஹ்வுட சங்கையானவர் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முழு மடக்குகளும் அவருக்கு வழிபடுவார்கள். அவர் சொன்ன நம்பிக்கையாளர், அமீன், நம்பிக்கையாளர். இந்த அஞ்சு தன்மையுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் இவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கினது குர்ஆன். சரி, இப்ப ரசூலுல்லாஹ் இந்த வைத்தியக்காரர் அவ்வளவு பெரிய குர்ஆனை சுமக்கிறது, அல்லாஹ் தான் கேட்கிறார், வமா ஸாஹிபுக்கும் பிமஜ்னூன். ரசூலுல்லாஹ் வைத்தியக்காரர் இல்ல, இவ்வளவு பெரிய குர்ஆனை சுமந்து ஓதி படிச்சு கொடுத்து, வமா ஸாஹிபுக்கும் பிமஜ்னூன் வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன். எவ்வளோ உயர்ந்தவர்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அடிவானத்திலே கண்டார். கண்ணால கண்டார் ஜிப்ரீல். வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன் வமா ஹுவ அலல் கைபி பிதனீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விடயங்களை சொல்லுவதில் அவர் கஞ்சன் அல்ல. எல்லாத்தையும் கூட படிச்சு தந்திருக்கார். படிக்காத குறை கிடையாது. நாம குர்ஆனை படிக்கின்ற நேரம் கொடுக்கின்ற சகோதரர்களே, என்னிடம் பழகினோம், என்னிடம் தவறு அது. وما هو على الغيب بضنين وما هو بقول الشيطان الرجيم. القرآن شيطان பேச்சில்லை, இது ஷைத்தான பேச்ச குர்ஆன். அல்லாஹ் இது ஷைத்தான பேச்சு இல்ல. நீ ஓடுறது வானா வானா என்ன பிள்ளை கொடுக்கப்படாது. இது எது தெரியுமா? இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றார், வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம். ஒரு கேள்வி கேட்கிறார், ஃபஐன தذهبون. மனிதர்களே, ஒரு மூளை எங்க போயிடுச்சு என்ன கேட்டாருங்களா? இப்படி ஒரு கேள்வி அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் கேட்குது. இந்த சூறால மட்டும்தான் கேட்கிறாங்க. ஃபஐன தذهبون. எங்க போறீங்க? வேலை செய்யலையா உங்களுக்கு மூளை? ஏன் குர்ஆனை வீசுறீங்க? ஏன் குர்ஆனை படிக்கிறீங்க? என்னென்னமோ நான் படிச்சுட்டு சொல்றீங்க, நான் கல்விமான், நான் அறிவாளி, நான் அவரு, நான் இவரு. படிங்க குர்ஆன், படிங்க குர்ஆன். இந்த குர்ஆன் தான் இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். இந்த குர்ஆன் அகிலத்துக்கு உபதேசம். ஆலமீன் வானம் பூமி, மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் எல்லோருக்கும் உபதேசம் தான் இந்த குர்ஆன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சின்ன பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த குர்ஆனை சின்ன பிள்ளைகளுக்கு என்று ஆக்கி விடாமல், பெரியவர்கள் வந்திருப்பவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் தஃசீரை தொடங்குறது, குர்ஆனை படிக்கிறது, உலமாக்களை நாடி போடுறது. கிட்டத்தட்ட 100-200 சொச்ச உலமாக்கள் இருக்கிறாங்க. குர்ஆனை படிக்கிறது சகோதரர்களே, காஃபிர்களுக்கு படிச்சு கொடுக்கிறது. சொன்னாலே ஓஐசி
குர்ஆன் வச்சிருக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஓஏசிக்கு படிச்சு கொடுக்கலாம் குர்ஆன், அவருக்கு படிச்சு கொடுக்கலாம் குர்ஆன், அவருக்கு விளக்கும் குர்ஆன். எப்படி பேசுறார் சகோதரர்? எங்கட தவறு தானே படிச்சு கொடுக்காது, எங்கட தவறு தானே சகோதரிகளே. குர்ஆனை படிச்சு கொடுக்கிறது அல்லாஹ். இந்த குர்ஆனை வச்சு இந்த ஊரை அல்லாஹ் செழிப்பான ஊராக ஆக்குவான். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். சின்ன பிள்ளைகள் மாத்திரம் படிக்காமல் இன்ஷா அல்லாஹ் நாங்க இதுக்கு பிறகு மௌத்துக்கு இடையில நாங்க குர்ஆனை படிப்போம்னு சொல்ற பொதுமக்கள் கையை போய் காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்ம செய்வானாக, அல்லாஹ் பரக்க செய்வானாக. வெச்ச நியத்தோட சேர்த்து உங்களோட ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, எப்படி படிக்கிறது குர்ஆனை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. குர்ஆனுடைய வித்துவான்கள் இருக்கிறாங்க, குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர்கள் இருக்கிறாங்க, குர்ஆனுடைய காரிகள் இருக்கிறாங்க, குர்ஆனுடைய ஒவ்வொரு விதத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. பொதுமக்கள் படிக்கணும் குர்ஆன். உலமாக்கள் கொஞ்சம் பேருக்குள்ள குர்ஆன் சுருங்க கூடாது. பாடசாலை அதிபரும் குர்ஆனை படிக்கணும். வெள்ளாமையில வேலை செய்யற விவசாயி குர்ஆனை படிக்கணும். கருவாட்டி வியாபாரியும் குர்ஆனை படிக்கணும். கல்வி வியாபாரியும் குர்ஆனை படிக்கணும். ஆண்களும் படிக்கணும், பெண்களும் படிக்கணும். சகோதரர்களே, ஊர் அப்படியே சந்தோஷமான ஊராக மாறும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இந்த சின்ன பிள்ளைகள், ஒரு ஆண்டு முடிக்கக்கூடிய பிள்ளைகள், இவைகளை உற்சாகப்படுத்தி நாங்களும் எங்களோட பிள்ளைகளை கொண்டு சேர்த்து எங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் குர்ஆனை கொடுத்துருவோம். வீட்டுக்கு பரக்கத், வீட்டுக்கு பரக்கத். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை படிச்சாங்களா உம்மா கிட்ட, உம்மு ஃபضل சொல்லுவாங்களா, அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களுடைய மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஓதின சூரா என்ன தெரியுமா? உம்மு ஃபضل கேட்பாங்களா, யாரு? உம்மா மகனுக்கிட்ட. உம்மா தெரியாது. கடைசியா நபி அவர்கள் தொழுவித்தது மக்ரிபுடைய தொழுகை. அந்த மக்ரிபுடைய தொழுகையில ஓதியது சூரத்துல் முர்ஸலாத். யார் படிச்சு கொடுப்பாங்க? உம்மா படிச்சு கொடுப்பாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, வீட்டு சூழலை குர்ஆனால மாத்தோம். உம்மாக்கு குர்ஆன் தெரியும், வாப்பாக்கு குர்ஆன் தெரியணும், பிள்ளைக்கு குர்ஆன் தெரியணும். இல்ல எனக்கு படிக்கல குர்ஆன் அப்படி யாருமே சொல்லிடாதீங்க. கபர்ல போய் இன்ஷா அல்லாஹ் பாப்பீங்க, குர்ஆனை படிச்சதும் படிக்காததே நஷ்டத்தை பாருங்க. நீங்க உலகத்துடைய எந்த துறையில முன்னுக்கு போங்க, நீங்க நல்லா பேச்சாற்றல், நல்ல பயான் பண்றீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் பயான் பண்றதே ஈமான் சயின்ஸ் தான். சயின்ஸ் ஈமானுக்கு இருக்கு சம்பந்தம். உங்களோட சயின்ஸ் நீங்க வச்சு கொள்ளுங்க. குர்ஆன் அல்லாஹ் சொன்னதை பேசி ஈமான வளரும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் ஈமான். கண்ணுக்குள்ள 10,000 கமரா, மூளைக்குள்ள 20,000 செல்சியஸ், இதெல்லாம் ஈமான வளர்க்காது, அறிவை வளர்க்கும். ஈமான வளர்க்கிறதுக்கு அல்லாஹ் பேசியிருக்கிறார். 6666 ஆயத்து அல்லாஹ் பேசியிருக்கிறார். அதை பேசினா தான் ஈமான் கூடும். அதை பேசினா தான் ஈமான் கூடும். அல்லாஹ் சொல்றார், நான் தான் வானத்தை படைத்தவன், நான் தான் பூமியை படைத்தவன், 6 நாள்ல படைத்தேன். யஅலமு மா யல்ஜு ஃபில் அர்தி வ மா யخرجு மின்ஹா. பூமிக்குள்ள என்ன நுழையுது, என்ன வெளியேறுகிறது எனக்கு தெரியும். ஈமானுடைய வார்த்தை. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான் சூரத்துல் ஹதீத்ல, ஆமினு பில்லாஹி வ ரசூலி. இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நம்புங்க சகோதரர்களே, பெரியவர்களே. ஆகவே இந்த குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்கி வாழ்க்கையில பள்ளியில இமாமுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் சுபஹ் தொழுவை நிறுத்தி தொழுவீங்க. ஒரு 50 ஆயத்து ஓதுங்க, 60 ஆயத்து ஓதுங்க, ஒரு 70 ஆயத்து ஓதுங்க. சுபஹ்ல லுஹர்ல அதோடைய அரைவாசி, அஸர்ல லுஹர்ல அரைவாசி, மக்ரிப்ல மட்டும்தான் சகோதரர்களே வல்லாஹ் கீழே ஓதலாம். மக்ரிப்ல மட்டும்தான்.
சூரா ஓதலாம். இஷாவுல அதோட கொஞ்சம் பெரிய சூரா சப்பி இஸ்ம வஸ்ஸமாய் வத்தாரிக். ஆனா சுபஹ்ல ஓதுறது இல்லை. உலமாக்கள் சேர்ந்து பள்ளிகளில் இமாம்கிட்ட இதை தர்கீப் கொண்ட கொடுத்து குர்ஆனுடைய ஆசையை கொடுப்போம் என்றா இன்ஷா அல்லாஹ் முயற்சிகள் எதிர்காலத்தில் அந்த ஊர்ல குர்ஆனுடைய ஊராக நமது ஊர்கள் மாறும். எனவே என்ன பண்ண அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நிகழ்ச்சிகளை கபூல் செய்து எதிர்காலத்தில் குர்ஆனுடைய ஒரு சமூகத்தை உருவாக்கி குர்ஆனால் என்னென்ன ஈமான் இபாதத் எங்களுடைய முஆமலாத் குடும்ப வாழ்க்கைகள் அஹ்லாக்குகள் திருந்தி உயர்ந்த சிறந்தவர்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமாகவும் விசேட வார்த்தை சொற்பொழிவு வழங்கியவர் இந்த நிகழ்வுடைய பிறந்தவர் அதிதி